பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்துக்குள்ள, அதாவது மார்ச் மாதத்துக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 2 மாதங்கள் நம்மளை கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து வந்தார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். புதிய மாதத்திலே ஆண்டு கொடுக்கிற வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்க கண்டினியூவா பாருங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்துல கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் கொடுக்கப்படும் போது உங்களோட வாழ்க்கையில நீங்கள் பெரிய ஒரு பெருக்கத்தை காணும்படியாக இந்த புதிய மாதத்துல கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நான் எதற்காக கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது இன்னைக்கு அநேக சுவிசேஷகர்கள் இன்னைக்கு ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான ஒரு வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் போது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் மற்றவர்களுக்கு அவர்கள் ராஜ்யத்தை கெட்டுவார்கள், ஆண்டுடைய வார்த்தையை சுவிசேஷமாய் அறிவிப்பார்கள். இப்ப பாருங்க, நானே கூட எனக்கு இந்த 2 மாதங்கள் எனக்கு எல்லா வழிகளையும் வாசல் அடைக்கப்பட்டது. ஏன்னா நான் 2024 டிசம்பர் வரைக்கும் ஒரு பிசினஸும் செய்துட்டு ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் கடந்த அந்த 2025 பிறந்து 2 மாதங்கள் என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் வருமானங்கள் அடைக்கப்பட்டது. ஏன்னா ஆண்டு நான் முழு நேர வேலைக்காரனா என்னை ஒப்பு கொடுக்கும்படியாக ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். அதனால நான் முழு நேர ஊழியக்காரனா என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஒரு சுவிசேஷ பணிக்கென்று செல்லும் போது அநேக தேவைகள் இருக்குது. அதனால நீங்கள் சுவிசேஷ காரியங்களுக்காக சுவிசேஷ பணிக்கென்று கொடுங்கள். நீங்கள் கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போவார். பாருங்க, பேதுரு முழுவதும் அவன் பிரயாசப்பட்டு எந்த மீனுமே அகப்படல. ஆனா ஆண்டுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து உடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் அப்படின்னு சொல்லி பேதுரு பாருங்க, அந்த கடற்கரையில இருக்கிறோம். இது பார்த்தோன்னே எனக்கு அந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறாரு. அப்போ பேதுரு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வலையப்படும் போது பிரமிக்கத்தக்க திரளான மீன்களை பேதுரு பிடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல எனக்கு பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவருக்காக கொடுக்கும் போது இந்த 3வது மாதத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு பெருக்கத்தை, ஒரு திரளான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க விரும்புகிறார். அதனால கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ உங்களுக்கு அதன்படி அளக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் கர்த்தர் உங்களை இந்த புதிய மாதத்திலே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால ஆண்டுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. ஒருவேளை நான் அநேக காரியங்களுக்கு கொடுக்கிறேன் பிரதர், நான் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பேன் என்று சொல்வீர்களானால், நீங்கள் உண்மையாய் ஆண்டவருடைய காரியங்களுக்காக, ஆண்டுடைய ஊழியத்திற்கு என்று சுவிசேஷர்களுக்காக நீங்கள் கொடுத்து உதவும் போது உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரும் திரளான ஒரு பெருக்கத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர், எப்படி பேதுரு மீன் பிடிக்கும் போது 2 படகுகள் அமிழ்ந்து போகத்தக்கதான ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பேதுருக்கு ஆண்டு கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.